மிதுன ராசி ஜென்ம குருவிலிருந்து 2ஆம் இடத்துக்கு குரு மாறுகிறார். அதனால் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கும். குடும்ப விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். குடும்பத்தில் நிறைய பேர் குழப்பங்களெல்லாம் விளைவிப்பாங்க. அதே போல் தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை தீரும். ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து கூட முழுசாக சந்தோஷமாக ரெக்டிஃபை ஆகிட்டு வருவீங்க. ரொம்ப நாளாக இருந்த பாதிப்பு நோய் தீந்துடும். மரண பயம் நீங்கும். கண்டிப்பாக பழைய கடன்கள் பைசலாகும். புதுசாக வட்டி கம்மியாக வாங்கி பழைய அந்த கந்து வட்டியெல்லாம் தீர்த்துருவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை, இதெல்லாம் இருந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அற்புதமான அமைப்பு ஏற்படும். பெரிய அளவுக்கு தொழில் ஏற்றம் ஏற்படும், அரசியல் அமைப்பு ஏற்படும், மீடியாவில் வருவாங்க, ப்ரொஃபஸர் ஆவாங்க, கவர்மெண்ட் உத்தியோகத்தில் வருவாங்க, கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆவாங்க, கன்ஃபர்ட் ஐபிஎஸ் ஆவாங்க. இதெல்லாம் மிதுனத்துக்கு ஜம்முன்னு நடக்கும். என்னடா தொழிலில் இவ்வளோ நல்லது நடக்குதுன்னா அந்த அளவுக்கு நடக்குமா? 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஒன்றுமே இல்லை, வியாபாரம் இல்லைன்னா பெரிய சக்ஸஸ் ஆகும். பெரிய ட்ரேடிங்கு, பெரிய ஃப்ரான்ச்சைஸு, முதலீடுகள், சாதாரண அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருப்பீங்க, கோடிக்கணக்கில் விற்றுட்டு வருவீங்க. பெரிய அளவுக்கு இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கிறது. சின்ன வயசு பசங்களுக்கெல்லாம் மிதுனத்தில் டக்கு டக்குன்னு கல்யாணம் நடக்கும், தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும். அந்த இதெல்லாம் உருப்படாதுன்னு வீட்டில் இருக்கவங்களே தண்ணியை லோட்டா டம்பரில் டொம்முன்னு வச்சுட்டு போவாங்க. சாப்பாடு கேட்டால் தூக்கி போடுவாங்க, சாப்பிட்டு போ அப்படின்னு. அதெல்லாம் மாறி ஐயா சாமி சாப்பிட்றியான்னு கெஞ்சுற அளவுக்கு மிதுனத்துக்கு ஒரு அற்புதமான அமைப்பு ஏற்படும். அதே சமயம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு, கழுத்திலிருந்து தலை வரைக்கும் உள்ள உறுப்பு. மிதுனம் என்னாவே நான் என்ன சொல்லுவேன், ஆர்ட்டை செக் பண்ணிக்கணும். உச்சத்தில் கடகத்தில் குரு இருக்கிறதுனால ஆர்ட்டை செக் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. ஏதாவது இல்லைன்னா ஏதாவது கொலாப்ஸ் ஆகிடும், ஜாக்கிரதையாக இருங்க. இது மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் திருவெண்காடு புதஸ்தலம் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். மிதுனத்திற்கு வாழ்த்துக்கள். RVS NEET Academy. Take your NEET preparation to the next level. Admissions open for 2026 to 2027. Register now.